விருந்தோம்பல்ங்கிற அந்த அதிகாரத்துல இருந்து முதல் 5 குறள்கள். ஃபர்ஸ்ட், இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தல் பொருட்டு. இருந்தோம்பி, இருந்தோம்பினா செல்வத்தை விரும்பி அதனை பாதுகாப்பது. ஓம்பி என்றால் பாதுகாப்பது. செல்வத்தை விரும்பி அதனை பாதுகாத்து இல்வாழ்வது அப்படின்னா வாழ்க்கை நடத்துவது. செல்வத்தை விரும்பி பாதுகாத்து வாழ்க்கை நடத்துவது. இது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தல் பொருட்டு, அதாவது வரவிருக்கும் அந்த விருந்தாளிகளுக்கு உதவி செய்வதற்காக. இந்த குறள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நாம செல்வத்தை பாதுகாக்கிறது விருந்தாளிகளுக்கு உதவி செய்வதற்காக சொல்லி சொல்றாங்க. 2வது குறள், விருந்து புறத்ததால் தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பற்று அன்று. வரக்கூடிய அந்த விருந்தாளிகள் புறத்ததாத்னா வெளியில் அமர்ந்திருக்க, வரக்கூடிய விருந்தாளிகள் வெளியில் அமர்ந்திருக்க, தானுண்டல் தான் மட்டும் சாப்பிடுவது, சாவா மருந்தினும் அதாவது அந்த சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு சாவா மருந்தாக இருந்தாலும் வேண்டால் பற்று அன்று நல்ல ஒரு பண்பாடு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. வரவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவத்து பால் படுதல் என்று. வரவிருந்துனா அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய விருந்தாளிகள். வைகளும் என்றால் தினைக்கும் ஒவ்வொரு நாளும். வருவிருந்து வரக்கூடிய அந்த விருந்தாளிகளை வைகளும் ஒவ்வொரு நாளும் ஓம்புவான் வாழ்க்கை அவனை அந்த விருந்தாளிகளை போற்றி உபசரிப்பவனுடைய வாழ்க்கை பருவத்து என்றால் வறுமையின் காரணத்தால் பால் படுதல் என்று. வறுமையினால அவனுடைய வாழ்க்கை பாழா போகாதுன்னு சொல்றாங்க. அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அகநமர்ந்து என்றால் மனம் மகிழ்ச்சியாக, செய்யால் என்றால் திருமகள், மனம் மகிழ்ச்சியாக திருமகள், உரையும் என்றால் தங்குவாள், மன மகிழ்ச்சியுடன் திருமகள் தங்குவாள். இல் என்றால் வீட்டில், யாருடைய வீட்டில் என்றால் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான், தன்னுடைய முகமலர்ச்சியுடன் வரக்கூடிய அந்த விருந்தாளிகளை போற்றி உபசரிப்பவனுடைய வீட்டில் திருமகள் தங்குவார் என்பதாக இந்த குறள் கூறுகிறது. 5வது, வித்தும் விடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தோம்பி என்றால் வரக்கூடிய விருந்தாளிகளை உபசரிப்பவன். அவனுடைய வீட்டில் வரக்கூடிய அந்த விருந்தாளிகளை உபசரித்து அவர்கள் மீதம் வைக்கக்கூடிய அந்த உணவு தான் மிச்சில். விருந்தாளிகள் மீதம் வைக்கக்கூடிய அந்த உணவாகிய அந்த உணவை மிசைவான் என்றால் உண்ணுபவன். அவனுடைய நிலத்தில், புலம் என்றால் நிலம், வரக்கூடிய விருந்தாளிகள் மிச்சம் வைக்கக்கூடிய அந்த உணவை உண்டு வாழ்பவனுடைய வீட்டில் நிலத்தில் வித்தும் விடல் வேண்டும் கொல்லோ. அவனுடைய நிலத்துல நம்ம விதையை போட்டாதான் பயிர் வரும்னு ஒரு நியதி கிடையாது. விதையே இடாமல் கூட பயிர் வளரும் என்பதாக இந்த குறள் கூறுகிறது.